Hello people, welcome to T and Official King. Hi friends, come back to the video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் போர்ட்ரேட்டுக்கு வந்து எப்படி ஒரு மோஷன் பிளர் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், வீடியோ ரொம்ப லென்த் இல்லை, ஸோ ஷார்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் டி என்ன வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஓகே, ஐ ஓப்பன் த ஃபோட்டோஷாப். ஓகே, இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டாக் இமேஜ், இந்த இமேஜ் ஸ்டாக் இமேஜ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த இமேஜோட கட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கட் அவுட் பண்ணிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. நம்மளோட சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லாக் பட்டனை எடுத்துருங்க. கோ டு த செலக்ட் அண்ட் சப்ஜெக்ட். ஜஸ்ட் நம்மளோட இமேஜ் வந்து ரெண்டர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சப்ஜெக்ட் லேயர் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாக கட் அவுட் ஆகிட்டு வந்துடும். உங்களோட இமேஜில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஸோ ஐ ரெக்கமெண்ட் செலெக்ஷன் டூல் அண்ட் அதர்வைஸ் பென் டூல், இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை நான் delete பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் அதுக்கு வந்து ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் தர போகிறேன். கோ டு த gradient அண்ட் சாலிட் கலர் அண்ட் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நம்மளோட லேயர் கீழே எடுத்துகிட்டு வரோம். நம்மளோட சப்ஜெக்ட் லேயர் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே பிளேஸ்மெண்ட்டு தேவையோ அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அந்த ரன்னிங்கை வந்து கொஞ்சம் மோஷன் பிளர் போட போகிறோம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இமேஜை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளோட சப்ஜெக்ட் லேயரை வந்து நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து மாடல் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. தென் நம்மளோட மாடல் லேயருக்கே வந்துடுங்க. மோஷன் பிளர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோ டு த ஃபில்டர் அண்ட் பிளர் அண்ட் மோஷன் பிளர். ஓகே, இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ நான் இப்போ வந்து 200 வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் 250 வைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஓகே பட்டன். தென் நம்மளோட மாடல் இமேஜ் வந்து அகைன் காப்பி பண்ண போகிறோம் பிளர் பண்ணதை. ஸோ அகைன் நான் டூப்ளிகேட் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளோட செலெக்ஷன் டூல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஏரோ பட்டன் காட்டும். ஸோ அப்படி காட்டலையா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அன்டிக்கில் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க, இப்போ தெரியும். தென் நம்மளோட மாடல் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி அப்படி நம்மளோட கீபோர்டில் லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் கொஞ்சம் வரும். தென் நம்மளோட மாடல் 2 இமேஜ்லேயும் வந்து கொஞ்சம் பின்னாடி லெஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட சப்ஜெக்ட் லேயர் பிளர் பண்ணது வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் நகரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் தெரியும். அகைன் நம்ம அதை 3 or 4 லேயர்ஸில் பண்ண சொல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு மோஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் காப்பி அண்ட் லெஃப்ட் மூவ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நல்ல பிளர் எஃபெக்ட் கிடச்சிச்சு. தென் அப்பர் பார்ட்டில் வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மாடல் காப்பி வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இது நம்மளோட ஒரிஜினல் ஷார்பன் இமேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து அகைன் நம்ம காப்பி பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். லேயர் 2 காப்பி வந்துச்சு பாருங்கள். தென் கோ டு த ஃபில்டர், அகைன் பிளர், அகைன் மோஷன் பிளர். இதோட வேல்யூ வந்து ஒரு 200 வச்சுக்கோங்க அண்ட் 100 வச்சு பாருங்கள். ஸோ லைட் பிளர் எஃபெக்ட் இருந்தால் போதும். ஸோ ஓகே, நான் 100 வச்சு கிளிக் ஓகே பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம லேயர் மாஸ்க் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ லேயர் 2 காப்பியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லேயர் மாஸ்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்காக ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும். நம்மளோட கோ டு த ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிட்டு ஜஸ்ட் நம்ம பிளாக்கை வந்து அப்பரில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி அதை இரேஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் இரேஸ் பண்ணுங்கள். அகைன் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா இமேஜையும் ஒரு குரூப்பில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த குரூப்பை காப்பி பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட சேஃப்டிக்கு வந்து எப்பவுமே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்ம எதனா தப்பாக பண்ணிட்டா கூட ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அன்டூ பண்ண முடியாது. அதனால் ஒரு காப்பி எடுத்துகிட்டு இதை நான் ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மெர்ஜ் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மெர்ஜ் குரூப் ஆனது தெரியும். ஓகே, குரூப் 1 காப்பியை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து லேயர் மாஸ்க் அதுக்கும் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஏன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற பிளர்னஸ் தேவையில்லை.
மோஷன் பிளர். ஸோ பேக்கில் இருந்தால் மட்டும் போதும், ஐ மீன் லெஃப்ட் சைடில் இருந்தால் போதும். அகைன் செலக்ட் ப்ரஷ் டூல் அண்ட் பிளாக், ஜஸ்ட் இரேஸ். நம்மளோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ப்ரஷோட திக்னஸ் ஜஸ்ட் இரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது. தென் லாஸ்ட் டச்சப், அப்ளை லேயர் மாஸ்க், தென் கோ டு ஃபில்டர், அகைன் பிளர், அகைன் மோஷன் பிளர். ஜஸ்ட் நம்ம இது கொஞ்சம் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், பிகாஸ் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் அந்த லென்த்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அகைன் 250 வச்சுக்கிறேன். ஓகே, கிளிக் ஓகே. அகைன் நம்மளோட செலெக்ஷன் டூல் நம்மளுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 85. ஓகே, 85 கரெக்டாக இருக்குது. ஸோ அகைன் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளர்னஸ் எஃபெக்ட் நல்லா இருக்குது, மோஷன் பிளர். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான எப்படி ஒரு மோஷன் பிளர் போர்ட்ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுன்னு பார்த்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டிஎன் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.